மகாசாஸ்தா மீடியா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம எப்பவாவது நமக்குள்ள ஒரு விசித்திரமான அமைதி, தெய்வீக ஆற்றல் இது எல்லாம் உருவாகிறத நாம உணர்ந்திருக்கிறோமா? அது சாதாரண விஷயமும் கிடையாது. சிவபெருமான் மேல முழு ஈடுபாடு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுதான் அது. சிவபெருமான் உங்களோடு இருக்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய நிகழ்வாகவும் இது இருக்கு. இந்த வீடியோவில் சிவபெருமான் உங்களோடு இருக்கிறதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்ன என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இது எல்லாமே பல பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில உணர்ந்த விஷயங்கள் தான் இது. சிவபெருமான் உங்களோடு இருக்கிறதுக்கான முதல் அறிகுறி மன அமைதி. அதாவது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை உங்களை சுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயங்கள்ல கூட உங்க மனசு எந்த விதமான சஞ்சலமுமே இல்லாம அமைதியாகவே இருக்கும். எல்லாம் சிவன் செயல், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு, நாம பயப்படுறதுனால என்ன ஆகிற போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் கூட உங்ககிட்ட கேட்பாங்க, என்னப்பா இது, இவ்வளவு பிரச்சனை உன்னை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு, நீ எந்த கவலையுமே இல்லாம இவ்வளவு அமைதியா இருக்கியே அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு உங்கள் மனம் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை புரிஞ்சு அமைதி நிலைக்கு செல்லும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படுறதுதான் சிவபெருமான் உங்களோடு இருப்பதற்கான முதல் அறிகுறி. அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில கவனமாக இருப்பீங்க. அப்படி ஒரு முக்கியமான நிலையில இருக்கும்போது கூட உங்களையே அறியாம உங்கள் மனம் ஓம் நம சிவாய அப்படிங்கக்கூடிய அந்த சிவ மந்திரத்தை உச்சரிக்கும். இந்த மந்திரம் உங்களுடைய வாயில இருந்து வராது, ஆனால் உங்களுடைய ஆன்மாவால இந்த மந்திரம் சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு நேரத்துல அடிக்கடி தானாக இந்த சிவ மந்திரம் ஓம் நம சிவாய அப்படிங்கக்கூடிய சிவ மந்திரம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறதும் சிவபெருமானினுடைய அருள் பரிபூர்ணமா உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கோங்க. அடுத்த அறிகுறி, சிவபெருமானினுடைய தீவிர பக்தர்கள் பல பேருக்கு நடக்கக்கூடிய சம்பவம் இது. சிவ சின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிசூலம், ருத்ராட்சம், நந்தி, சிவலிங்கம், சிவசிவ என்ற அந்த திருநாமம், இவை எல்லாமே அதிகமாக உங்களுடைய கண்கள்ல பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க எங்காவது போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயங்கள்ல கூட, நீங்கள் சிவனை பற்றி நினைக்காம இருக்கிற சமயங்கள்ல கூட, அந்த நேரங்கள்ல சிவபெருமானினுடைய இந்த சின்னங்கள் உங்களுடைய கண்ணுல பட்டு உங்களுடைய சிந்தனையை சிவபெருமான் பக்கமாக திருப்பும். அடுத்ததா இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிகுறி என்னன்னா, தொடர்ச்சியாக சிவலிங்கம் உங்களுடைய கனவுல வந்து தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுலயும் புரிஞ்சு கொள்ள முடியாதபடி ஒரு கோவில்ல கருவறைக்கு உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியான கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிவபெருமான் ஒரு நொடி கூட உங்களை விட்டு பிரியாம உங்களுக்கு உயிர் துணையாக இருந்து உங்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத இந்த கனவு மூலமா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்த அறிகுறி, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு உணரக்கூடிய ஒரு பரிபக்குவ நிலை. அதாவது உங்களுக்கு திடீர்னு பொருள் இழப்புகள் ஏற்படும், ஏதாவது ஒரு தாங்க முடியாத துயரம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு தீராத நோய் உங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான நேரங்கள்ல கூட இதுவும் நம்மளோட நன்மைக்கு மட்டும்தான் நடக்குது, எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு உங்களுக்கு உள்ள தோன்றும். அந்த ஆத்ம நிலையை நீங்க உணர்வீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு இனம் புரியாத அமைதியும் உங்களை தேடி வரும். அதுதான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைதி. இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் சிவபெருமானே உங்களை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்ன அப்படின்னா, பாவ புண்ணியங்களை பற்றி உங்களுடைய மனம் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்கும். பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு தவறை கூட நினைச்சு இப்ப நீங்க ரொம்ப மனம் வருந்துவீங்க. என்ன இருந்தாலும் அன்னைக்கு நாம அந்த தப்ப பண்ணிருக்க கூடாது, அது பெரிய பாவம், இனிமேலும் அந்த மாதிரியான பாவத்தை நாம பண்ணிடவே கூடாது, புண்ணியத்தை மட்டும்தான் நாம செய்யணும் அப்படின்னு உங்கள் மனம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும். அப்படி பாவம் புண்ணியம் பற்றி பகுத்து அறிஞ்சி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள சிவபெருமானே இருந்து வழிகாட்டுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக, நான் அப்படிங்கக்கூடிய அகங்கார உணர்வு அடியோடு உங்களை விட்டு மறைஞ்சிரும். எல்லாமே சிவமே, நம்மளால ஆகக்கூடியது எதுவுமே இல்லை, எல்லாமே அவருடைய கட்டளைப்படி, எல்லாமே அவர்
அவருடைய அருளால மட்டும்தான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்களே சிவனாகிவிட்ட ஜீவனாக மாறுவீங்க. அடுத்ததாக, உங்களுக்கு தொடர்ச்சியாக இடையூறு செய்யறவங்க, உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே தாமாகவே உங்களை விட்டு விலகுவாங்க. அதுக்கு பதிலா உங்க மேல அக்கறையாக இருக்கக்கூடிய நண்பர்கள், அக்கறையாக இருக்கக்கூடிய சொந்தங்கள், சிவபெருமானினுடைய அருளை முழுமையாக பெற்ற பக்திமான்கள், இவர்கள் எல்லாருமே தானாகவே வந்து உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே சிவன் அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அடுத்ததாக, இயற்கை மேல உங்களுக்கு இனம் புரியாத ஒரு அன்பு இருக்கும். பஞ்சபூதங்களினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதன் மேல எல்லாம் உங்களுக்கு ஒரு அன்பும் ஒரு பக்தியும் ஏற்படும். இறைவனினுடைய இயற்கையை நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். சிவபெருமானினுடைய ஆற்றல் இயற்கை முழுவதுமே நிறைஞ்சு இருக்கும். அந்த ஆற்றலை நீங்கள் அதிகமாக உணரத் தொடருவீங்க. அடுத்ததாக, சில சமயங்கள்ல பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய இடத்துல அதிசயமாக நீங்க தப்பிப்பீங்க. அது ஏதாவது விபத்தாக இருக்கலாம், அல்லது பெரிய இழப்பு ஏற்படுவதாக இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு நொடியில உயிர் தப்பிச்சேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நினைப்பீங்க. ஏதோ ஒரு சக்தி உங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்வீங்க. அப்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்துச்சு அப்படின்னா எப்போதுமே சிவனினுடைய கண் பார்வையிலே நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். உங்கள் கூடவே இருப்பாரு, உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் உங்களுக்கு உணர்த்துறதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இறுதியாக, சிவாலயத்திற்கு நாம போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். சிவனுக்கு வில்வத்தை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். சிவபெருமானை மனம் குளிர அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாமே தானாகவே உங்களுக்குள்ள வரும் அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமான் நிரந்தரமாக உங்களுடைய உள்ளத்திலே குடியேறி விட்டார் அப்படிங்கிறது தெளிவான அறிகுறியாக இது இருக்கு. சிவபெருமான் வெளியில தேடக்கூடிய ஒரு தெய்வம் அல்ல. அவர் நம்முடைய உள்ளத்திலேயே அமைதியாக வாழ்கிறார். அந்த அமைதி, அந்த நிம்மதி, அந்த தெய்வீக உணர்வு, அதுதான் சிவபெருமான் உங்களுடைய இருப்பதற்கான உண்மையான அடையாளமாக இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் பார்க்கலாம். நன்றி.